மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வந்த சசி பெருமாள் மது ஒழிப்பு போராட்டத்தின் போதே மரணமடைந்தார். அவரை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு. சேலத்தைச் சேர்ந்தவரான சசி பெருமாள் காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர். பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தி தமிழக மக்களை மட்டுமல்லாது அரசியல்வாதிகளின் கவனத்தையும் ஈர்த்தவர் அவர். கடந்த ஜனவரி 30ஆம் தேதியன்று மதுவை பூரணமாக ஒழிக்க கோரி சென்னை காந்தி சிலை அருகே உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறி அவர் கைது செய்யப்பட்ட போதும் சிறையிலும் உண்ணாவிரதத்தை தொடர்ந்தார். மௌன விரதத்தையும் மேற்கொண்டார். உடல்நிலை மோசமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் உண்ணாவிரதத்தை கைவிடவில்லை. மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த பிறகும் அவர் உண்ணாவிரதத்தை தொடர்ந்தார். மீண்டும் மருத்துவமனை, மீண்டும் உண்ணாவிரதம் என அவரது போராட்டம் தொடர்ந்தது. சமீபத்தில் நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மது ஒழிப்பு பொது வேட்பாளராக களமிறங்கிய அவர் கடைசியில் டிராபிக் ராமசாமிக்கு ஆதரவளித்தார். இன்று கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே நடத்திய போராட்டம் அவர் உயிரிழக்க காரணமாக அமைந்தது. உண்ணாமலை கடை பகுதியில் மதுபான கடையை அகற்றக் கோரி 200 அடி உயரமுள்ள செல்போன் கோபுரத்தின் உச்சியில் ஏறி தீக்குளிக்கப் போவதாக எச்சரித்தார். 4 மணி நேரம் தொடர் போராட்டம் நடத்திய அவரை தீயணைப்பு படையினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரது உயிர் பிரிந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர். மது விலக்குக்காக காலமெல்லாம் போராடியவர் அந்த போராட்டத்தின் போதே மரணத்தை தழுவியது மதுவிலக்கு ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.